Hey buddies, welcome to Drama Crush Voice. இப்போ நம்ம லவ்லி டீச்சரோட செகண்ட் எபிசோட் தான் பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல போமேக் வந்து சோலாரை தேடிட்டு இருப்பான். அந்த சமயத்துல சோலார் வந்து இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்பாங்க. அப்படியே முடிப்பாங்க இல்லையா? இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா, ஃபன்னா, சில ஃபிளாஷ்பேக் கூட காட்டுவாங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே நேற்று நடந்த எல்லாத்தையும் போமேக் சோலார் கிட்ட சொல்ல, நான் 7 வயசு பையன் போல நடந்துக்கிட்டேனா அப்படின்னு கேட்குறான். அது மட்டும் இல்ல, இந்த ரூமையே நீ வந்து ரொம்ப நாஸ்டி பண்ணிட்ட. நைட்டு ஃபுல்லா நான் கிளீன் பண்ண தெரியுமா? அப்படின்னு வந்து போமேக் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு சோலாரும் ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்கு. போமேக் நேத்து நடந்த எதுவுமே உனக்கு ஞாபகத்துக்கு இல்லையா? அப்படின்னு கேட்க. அதுக்கு சோலார் நான் ரோட்ல கிராஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ஒரு கார் வந்துச்சு. அந்த காரோட ஹார்ன் சவுண்ட் மட்டும் தான் என் காதுல கேட்டுச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. மார்னிங் நான் எழுந்தேன். குளிச்சுட்டு மார்க்கெட் போனேன் அப்படின்னு போமேக் கிட்ட சோலார் சொல்லிட்டு அப்படியே பக்கத்துல இருக்க பேகை எடுக்க சோலார் என்ன பண்றேன்னு கேட்க. நான் வந்து ஸ்கூலுக்கு போகணும், கிளாஸ் எடுக்கணும்னு சொன்னேன். இல்ல இன்னைக்கு நீ லீவ் போடு. நேத்து தான் உனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. நேத்து நடந்த எந்த விஷயமும் உனக்கு ஞாபகத்துக்கு இல்ல. நீ ரெஸ்ட் எடு. சோலார் கிட்ட போமேக் சொல்ல, இல்ல லாஸ்ட் மினிட்ல லீவ் கேட்டா தரமாட்டாங்க. நான் வீட்ல இருந்தேன்னா, என் கிளாஸ் பசங்கள யார் பார்த்துப்பான்னு கேட்குறாங்க. அதுக்கு போமேக் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்ல, சோலார் சிரிக்கிறான். என்ன காமெடி பண்றியா? போ அப்படின்னு சொல்ல, நானா பார்த்துக்க மாட்டேனா? நானும் டீச்சர் தானே. ஸோ நான் பார்த்துக்கிறேன். உனக்காக பிரின்சிபல் கிட்ட நானே பேசுறேன். நீ இங்கேயே இருந்து ரெஸ்ட் எடு ஓகேவான்னு சொல்ல, சரி சரி ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு. நீ குளிச்சுட்டு போ அப்படின்னு சொல்ல போமேக்குமே வந்து சோலாரை கொஞ்சிட்டு அங்கேருந்து போக, நம்ம சோலார் அந்த பேக்கையே தான் பார்த்துட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். சோலாருக்கு என்னமோ ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு தான் தோணிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் சீன்ல போமே கரெக்ட் டைமுக்கு ஸ்கூலுக்கு வந்துடுற, அவனுக்கு பின்னாடியுமே சோலார் பைக்ல வந்துடுறான். ஸ்கூலுக்குள்ள போனதும் பிரின்சிபலும் பிடி சாரும் 2 குட்டி பொண்ணுங்க கிட்ட ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. ப்ளே பண்ணிட்டு கிளாஸுக்கும் அனுப்பிடுறாங்க. பிரின்சிபலும் ஜேவும் இப்போ போமே கிட்ட தான் பேசிட்டு இருக்காங்க. என்ன சோலா வரலையா? அவன் இப்போ எப்படி இருக்கான்னு கேட்க, அதுக்கு அவன் அவன் நல்லா தான் இருக்கான். நான் தான் அவன் ரெஸ்ட் எடுக்கணும்னு ஸ்கூலுக்கு வர வேணான்னு சொன்னேன். அப்படியே கிரேட் 1 அண்ட் கிரேட் 2 பசங்கள நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு போமேக்கு சொல்லிட்டு இருக்க. அதுக்கு பிரின்சிபல், சோலார் கிளாஸ் பசங்கள நீ பார்த்துக்க போறியா? அவங்க ரொம்ப முரட்டுத்தனமான பிடிவாதம் பிடிச்ச பசங்களா இருப்பாங்களே. உன்னால எப்படி டீச் பண்ண முடியும்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறப்போ பிடி சார் வந்து எனக்கு தெரிஞ்சு பிடிவாதம் பிடிக்கிற பையன் அவன் தானான்னு எனக்கு சந்தேகமா இருக்குன்னு சொல்ல, நம்ம சோலார் கியூட்டா ஹெல்மெட் போட்டுட்டு சைலண்டா பூனைக்குட்டி போல கிளாஸ் ரூம்குள்ள போறான். உடனே நம்ம போமேக் சோலார் அப்படின்னு கூப்பிட உடனே அவன் சிரிச்சுக்கிட்டே கிளாஸ் ரூம்குள்ள போயிட்டு டோரையுமே க்ளோஸ் பண்ணிக்கிறான். பிரின்சிபல் போமேக் கிட்ட சொல்றாங்க, சோலார் டீச் பண்றதை கிவ்அப்பே பண்ண மாட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உடனே பிடி சாருமே ஆமா சோலார் ரொம்ப ரெஸ்பான்சிபிளா நடந்துக்கிறாங்க. அவர் உங்களுக்கு பெர்ஃபெக்ட் மேட்ச் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்பவே ஸ்கூல் பெல் அடிக்குது. ஓகே, ஓகே. எல்லாரும் போயிட்டு கிளாஸ் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, பிடி சார பார்த்துட்டு, "ஏய் நான் சொன்னத மறக்காதன்னு" சொல்ல, அவனுமே வந்து ஒரு நோட் புக் எடுத்துட்டு, "நான் மறக்கனா மாட்டேன்" அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் ஓகேன்னு பிரின்சிபல் அங்கேருந்து கிளம்பிட, அவன் நோட் புக்ல என்னமோ எழுதுறான். "என்ன எழுதுற?" அப்படின்னு கேட்க, அதுக்கு வந்து நம்ம பிடி சாருமே வந்து போம்மே கிட்ட சொல்றாங்க. நம்ம மெயின் கேம்பஸ்ல ஒரு டீச்சர் இருந்தாங்க. வெளிய பார்க்குறப்போ ரொம்ப நார்மலா, ப்ராப்ளமே இல்லாத மாரி இருந்தாங்க. ஆனா, அவன் உள்ளுக்குள்ள வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்திருப்பான் போல. ஒரு நாள் அவனுக்கு வந்து மூட் ஸ்விங் ஆகி அவன் மென்டலி டிஸ்டர்பா இருந்தான். அவனோட கண்டிஷன் வந்து ரொம்ப மோசமாயிடுச்சு. அதனால பிரின்சிபல் வந்து நம்ம ஸ்கூல்லயும் யாருக்குமே எந்த டீச்சருக்கும் அப்படி ஆகக்கூடாதுன்னு அவங்க வழி பண்றாங்க. அதனால வந்து என்ன இது மாரி வந்து ஒவ்வொரு டீச்சர பத்தி ரிப்போர்ட் எழுத சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ அந்த டீச்சர் எப்படி இருக்காங்க அப்படின்னு பிடி சார் கிட்ட கேட்குறாங்க. அவங்க வந்து இப்போ டீச் பண்றது இல்ல. அவங்கள வந்து ஒருத்தவங்க வந்து கேர் பண்ணி பார்த்துட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம போமேக்கு வருத்தம் ஆயிடுது. ஏன்னா வந்து நம்ம சோலார பத்தி தெரிஞ்சிருச்சுன்னா, சோலாராலயுமே டீச் பண்ண முடியாம போயிடுமோ அப்படின்னு வருத்தப்படுறான். விஜய் கிட்ட வந்து ஏன் இந்த பிரின்சிபல் வந்து உன்கிட்ட இத சொன்னாங்கன்னு கேட்க, அதுக்கு நான் தான் வந்து ரொம்ப அமேசிங்கா இருக்கேன். இந்த வேலைய நான் தான் கரெக்ட்டா பண்ணுவேன்னு பிரின்சிபல் என்ன நம்புறாங்கன்னு சொல்லிட்டு, பிடி சாருமே அங்கருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்போ போமேக்கோட பாஸ்ட்ட தான் காட்டுறாங்க. அதுல போமேக்கோட அம்மா வந்து எப்ப பார்த்தாலும் வந்து இந்த பிடி சார புகழ்ந்து பேசிட்டு இருப்பாங்கல்ல. அவன் அப்படி, அவன் இப்படி அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க இல்லையா? அதே தான் வந்து இப்பயும் பேசிட்டு இருக்காங்க. உங்க யூனிவர்சிட்டி அகாடமிலேயே காம்படிஷனுக்காக அவன் தான் வந்து அப்ராட் போறான். அதுவும் ஸ்காலர்ஷிப்போட. அவன் கூடலாம் உன் பக்கத்துல கூட நிக்க முடியாதுன்னு அவன ஹையாவும், சொந்த பையன வந்து ரொம்ப டவுனாவும் பண்ணிட்டு அவங்க அம்மா பேசிட்டு இருக்க. அதுக்கு போமேக் அவன் அவனோட சொந்த வழியில போறான். நான் என்னோட சொந்த வழியில போறேன் அப்படின்னு சொல்லவே, அவங்க அம்மா சரி சரி. ஒரு ரூம்மேட் என்ன பண்றான்? என்ன படிக்கிறான்னு கேட்க, அவன் டீச்சருக்கு படிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல, டீச்சருக்கா? அதுக்கு யார் வேணாலும் படிக்கலாம். யார் வேணாலும் டீச்சர் ஆகலாம். இதென்ன ஒரு பெரிய விஷயமா? அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, போமேக் அம்மா அமைதியா இருங்க. அவன் காதுல கேட்டுற போதுன்னு சொல்ல, உடனே வந்து நம்ம சோலார் வந்து டேபிள்ல இருந்து இப்படி தொட்டு இப்படி எரிஞ்சுக்கிறான்.
உடனே அம்மா அம்மா நான் அப்புறம் பேசுறேன் அப்படின்னு சொல்லி அந்த காலை கட் பண்ணிட்டு ஹோம் எக்ஸலர் கிட்ட போயிட்டு சாரி எங்க அம்மா இப்படி பேசுனதுக்காகன்னு சொல்ல அவன் காதுல இருந்து ஹெட்ஃபோன் போட்டிருப்பான் போல ஹெட்ஃபோனை கழட்டிட்டு நான் வந்து எங்க கிளாஸ்லயே நான் தான் வந்து ஃபர்ஸ்ட் மார்க்கு எல்லாத்துலயுமே வந்து நான் டாப் மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்ல போக்மேக்குமே ரொம்ப சந்தோஷமாகி அவனுக்கு விஷ் பண்றான். சரி சரி உன் மார்க் என்ன அப்படின்னு கேட்க அவன் ஒண்ணுமே சொல்லாம சேர்ல அமைதியா போய் உட்காந்துக்கிறான். ஹே நான் உன்கிட்ட ஒண்ணு காட்டுறேன் அப்படின்னு சோலார் போமே கிட்ட சொல்ல அவனுமே பாக்குறான். அவன் கியூட்டா சேர்ல உட்காந்துக்கிட்டு அப்படியே மூவ் ஆயிட்டு வரான். லேப்டாப்ல இதுதான் வந்து சைல்டு சைக்காலஜி கான்செப்ட்னு சொல்லி ஒன்று காட்டுறான். அதுல கிட்ஸ் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் வேணும்னா அவங்களால சொல்ல முடியாது. யூனிக் வேர்ட்ஸ் தான் சொல்லுவாங்க. நம்ம தான் அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு என்ன வேணும், என்ன ஹெல்ப் தேவைன்னு நம்ம தான் வந்து புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு ஹெல்ப் வேணும்னா அதை எப்படி சொல்லணும்னு தெரியாம அந்த யூனிக் வேர்டு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சோலார் வந்து போமே கிட்ட சொல்றான். யூனிக் வேர்டா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்ல ஃபார் எக்ஸாம்பிள்னு லேப்டாப்ல வந்து காட்டுறான். இப்போ குழந்தைங்களுக்கு வந்து மழை பெய்யுது. மழைன்னா அவங்களுக்கு பயம். அதை வந்து அவங்களுக்கு சொல்ல தெரியல என்ன பண்ணுவாங்கன்னா ரெயின் கோட்டுன்னு சொல்லுவாங்க. அவங்க ரெயின் கோட்டுன்னு சொல்றப்போ நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். போமேக்கு வந்து வெயிட் இதை ஏன் என்கிட்ட சொல்ற? நான் உனக்கு கிட்ஸ் இல்லைன்னு சொல்ல அதுக்கு சொல்லாரு நீ ஷுவரா தான் சொல்றியா? கேட்க போமைக்கு வந்து சைலண்ட் ஆயிடுறான். நீ சைலண்டா இருக்க. ஓகே ஓகே நான் வெயிட் பண்றேன். உனக்கு எப்போ சொல்லணும்னு தோணுதோ அப்போ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பேபி மாதிரி அந்த சேர்ல நகர்ந்து நகர்ந்து போயிடுறாங்க. இப்போ வந்து ப்ரெசென்ட்ட காட்டுறாங்க. போப்மேக் சோலார் கிளாஸ்க்கு போக, அங்க வேற ஒரு டீச்சர் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. உடனே போப்மேக் வந்து சோலாருக்கு கால் பண்ணிட்டு இருக்க. கால் எடுக்கவே இல்ல. அவன தேடிட்டு போப்மேக் வந்து ஸ்டாஃப் ரூம்க்கு போக, அங்க நம்ம சோலார் தூங்கிட்டு இருக்காங்க. இந்த ஸ்கூல்ல காட்டுற கிளாஸ் ரூம், பிரின்சிபல் ரூம், ஸ்டாஃப் ரூம், டீச்சர்ஸ், சோலார் வேர் பண்ற ட்ரெஸ்ஸு எல்லாமே வந்து கியூட் கியூட்டா இருக்கு கைஸ். நம்ம படிக்கிறப்ப தான் ஸ்கூலும் சரியில்ல, ஸ்கூலுக்கு வர டீச்சர்ஸுமே சரியில்ல. ஆனா இந்த ஸ்கூல்ல எல்லாருமே வந்து ரொம்ப கியூட்டா, ரொம்ப ஸ்வீட்டா இருக்காங்க. சொல்லணும்னு தோணுச்சு. அதுதான் சொன்னேன். வாங்க இப்ப சீரிஸ கன்டின்யூ பண்றேன். நம்ம போப்மேக் சுத்தி முத்தி பார்த்துட்டு அப்படியே நம்ம சோலார் கண்ணத்துல கிஸ் பண்ணிடுறாங்க. "எந்திச்சுக்கோங்க டீச்சர்" அப்படின்னு சொல்ல, நம்ம சோலாருமே எந்திச்சுக்கிறாங்க. அவன் எந்திச்சிட்டு கிட்னாப்பர் அங்கிள் நீங்களா? அப்படின்னு சொல்ல, நம்ம போப்மேக் ரொம்ப ஷாக் ஆயிடுது. சன் நீயா? அப்படின்னு அவனும் சொல்லிடுறான். போப்மேக் ஐயையோ! இவன் அகைன் சன்னா ஆகிட்டானே! இப்ப என்ன ஆச்சு? அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. இப்ப சோலார் வந்து சன் கேரக்டர்ல தான் வந்து ப்ளே பண்ண போறாங்க. இதுக்கப்புறம் நிறைய ஃபன்னா இருக்கும். சன் பண்ற சேட்டை எல்லாமே வேற லெவல்ல இருக்கும். நீங்க லைக் பண்ணலனா லைக் பண்ணிட்டு பாருங்க. சன் இப்போ சுத்தி முத்தி பார்த்துட்டு இது எந்த இடம்னு கேட்க, போப்மேக் இது ஸ்கூல்ன்னு சொல்றான். ஸ்கூலா? ஏய் ஜாலி ஜாலி அப்ப என்ன கூப்பிட்டு அம்மா வருவாங்கன்னு சொல்ல, உடனே போம்பேக் நோ 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 அப்படின்னு அவன் வாய மூடுறாங்க. லிட்டில் சன் இத பாரு அங்கிள் கூட நீ இப்ப வீட்டுக்கு வர அப்படின்னு சொல்ல, வீட்டுக்கா? அம்மா வீட்டுக்கான்னு கேட்க, இல்ல என் வீட்டுக்குன்னு சொல்ல, நோ உன் கூடனா வரமாட்டேன் போடா அப்படின்னு நம்ம போமேக்க தள்ளி விட்டுட்டு சோலார் ஓடி போயிடுறான். அடுத்த சீன்ல சன்னு ரெஸ்ட் ரூம்ல ஒளிஞ்சிட்டு இருக்கு. அங்க ஒரு குட்டி பையன் வரான். சன்ன பார்த்த உடனே ஹலோ அப்படின்னு சொல்றான். இவனுமே வந்து ஹலோ யார் இந்த பையன் நம்மளுக்கு இப்ப ஹலோ சொல்றானேன்னு அவனும் வந்து வேற வழி இல்லாம கையெடுத்து வணக்கம் சொல்றான். அங்க போமேக்கு வர போமேக்கு வந்து மறுபடியும் பாத்ரூம்ல தள்ளி விட்டுட்டு நம்ம சன்னு வேகமா ஓடி போயிடுறான். அந்த இடத்துல ஒரு 3 பசங்க காமிச்சுட்டு சோலார் நான் ஹோம் ஒர்க் முடிச்சுட்டேன் பாருங்க டீச்சர் சோலார்ன்னு சொல்ல, இன்னொரு பையன் நானும் முடிச்சுட்டேன் என்னோட ஹோம் ஒர்க்குன்னு செக் பண்ணுங்கன்னு சொல்ல, அந்த பசங்க கிட்ட ஏய் நான் ஒன்னும் சோலார் கிடையாது என் பேர் சன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கேன். போமேக்கு வந்துடுறான். போமேக்கு அவன் கைய பிடிக்க, அவன் கைய கடிச்சு விட்டுட்டு மறுபடியும் நம்ம சன்னு ஓடி போயிடுறான். சன்ன தேடிக்கிட்டு போமேக்கு வந்து பிடி கிளாஸ் இருக்கிற இடத்துக்கு போக, போமேக்கு வந்து இரும்பிட்டு இருக்கான். அவன் இருமுனதுமே வந்து அந்த பிடி சார் வந்து "என்ன ஆச்சு? என்ன பண்ற?" அப்படின்னு கேட்க, "நான் சும்மா காத்து வாங்க தான் வந்தேன்" அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அங்க இருக்கிற ஒரு பொண்ணு, அவ பேர் வந்து எல்சா. அவ 2 பேர கூப்பிட்டுக்கிட்டு, "ஏய் இங்க வாங்கடி, நம்ம பிடி சாரும் அந்த போமியக்கும் ஷிப்ல இருக்காங்க போல" அப்படின்னு அவங்களுக்குள்ள கதை பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி சார் வந்து என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, "நீங்க இங்க என்ன பண்றீங்கன்னு?" கேட்க, "நான் ஒண்ணும் இல்ல. சும்மா தான் காத்து வாங்க வந்தேன்" அப்படின்னு சொல்ல, "இல்லையே உங்களுக்கு இப்போ கிளாஸ் இருக்குமே, என்ன சொல்றேன்னு?" கேட்க, "உனக்கும் தான் இங்க கிளாஸ் இருக்கு. நீயும் தானே என் கூட பேசிட்டு இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மறுபடியும் வந்து நம்ம போமேக்கு இரும்ப, நம்ம பிடி சார் வந்து நம்மள போமேக்கோட நெத்தியில இப்படி கை வைக்க, "என்ன ஃபீவரா?" அப்படின்னு கேட்க, "இல்ல நான் நல்லா தான் இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவரு அந்த சார் வந்து இவரோட நெத்தியில கைய வச்ச உடனே இந்த பசங்க வந்து, "ஏய் கிஸ் கிஸ் கிஸ்" அப்படின்னு கத்திட்டு இருக்கு. உடனே "நான் நல்லா தான் இருக்கேன்" அப்படின்னு நம்ம போமேக் வந்து அங்கருந்து ஓடி போயிடுறான். நெக்ஸ்ட்டு நம்ம சன்னு ஓகே வெளிய போலாம் அப்படின்னு ஓடி வர, அங்க செக்யூரிட்டி வந்து கத்திய வச்சுக்கிட்டு பென்சில சீவிட்டு இருப்பாங்க. அந்த கத்திய பார்த்தோனே இவனுக்கு பயம் வந்துடுச்சு. உடனே வந்து உள்ளவே ஓடி போயிடுறான். அங்க 2 பசங்க பிடி பீரியட ஸ்கிப் பண்ணிட்டு உட்காந்துட்டு பேசிட்டு இருப்பாங்க போல. அங்க சன்னு வரான். சன்னு அந்த பசங்கள பார்த்துட்டு, "ஏய் இங்க என்ன பண்றீங்கன்னு?" கேட்க, அதுக்கு அந்த பசங்களுமே, "டீச்சர் சோலார் நாங்க பிடி பீரியடலாம் ஸ்கிப் பண்ணவே இல்லன்னு" சொல்ல, அதுக்கு சன்னும், "ஓகே கூல். என் பேரு சன்னு.
உங்க பேரு என்ன அப்படின்னு கேட்க, அதுக்கு அந்த பசங்களும் என் பேர் ஃபோரன்றான், இவன் பேரு கிங்குன்னு சொல்லிட்டு, எனக்கு உங்க ஹெல்ப் வேணும். இங்கருந்து எப்படி எஸ்கேப் ஆகணும்னு சொல்ல, அதுக்கு அந்த பசங்களுமே நீங்க எங்கள ட்ரிக் பண்றீங்க தானே, பிரின்சிபல் கிட்ட எங்க மாட்டி விட போறீங்களா சோலார்ன்னு சொல்ல, ஏய் நான் ட்ரிக் பண்ணல. நான் ரியலி சன்னு, சோலார் இல்லன்னு சொல்ல, உங்கள எப்படி நான் நம்புறது? எதனா ஆக்ஷன் பண்ணி காட்டுங்க. உங்கள நம்புறேன்னு சொல்ல, இப்ப நம்ம சன்னு தான் இப்ப 7 வயசு பையன் இல்ல. அதனால அவனுமே அவங்க சொல்ற சீக்ரெட் கோட பண்ணி காட்ட, உடனே அந்த பசங்க "ஏய் சிக்மா" அப்படின்னு சொல்றாங்க. "ஏய் போமேக் சார் வராரு" அப்படின்னு சொல்ல, உடனே "ஓகே நான் எப்படி போணும்? சொல்லுங்க" அப்படின்னு அந்த பசங்க கிட்ட சன்னு கேட்கறான். நீங்க இப்படியே போனீங்கன்னா ஒரு ஜிம் வரும். ஜிம் பக்கத்துல ஒரு வால் இருக்கும். அந்த வால ஜம்ப் பண்ணி நீங்க போணும்னு சொல்லிட்டு, அங்கருந்து சன்னு ஓடி போயிடுறான். போப்மேக் அங்க அந்த பசங்க கிட்ட டீச்சர் சோலார பார்த்தீங்களான்னு கேட்க, அந்த 2 பசங்களும் இல்லன்னு சொல்றாங்க. "உண்மைய சொல்லுங்க" அப்படின்னு கேட்கறான். மறுபடியும் "இல்ல, இல்ல நான் பார்க்கலன்னு" சொல்றாங்க. "நீங்க மட்டும் இப்போ சொல்லலன்னா, இதுக்கப்புறம் நான் மேத்ஸ்ல உங்களுக்கு எந்த ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ண மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே அந்த சீன கட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் பிடி சார் இருக்க இடத்துக்கு தான் நம்ம சன் ஓடி போயிட்டுருக்கான். உடனே அந்த பிடி சார் சன் கிட்ட பேசுறாங்க. "கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் போக்மேக் இங்க வந்தாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப டயர்டா இருந்தாரு. ஃபீவர் வேற. உடம்பு முடியாம இருக்காங்க." அப்படின்னு சன் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். "நீ போக்மேக் பார்த்தியா?" அப்படின்னு கேட்க, அவனுமே திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்கான். உடனே போக்மேக் சன்ன கைய புடிச்சு இழுக்க, உடனே "கிட்னாப்பர் அங்கிள் என்ன விடுங்க, கிட்னாப்பர் அங்கிள் என்ன விடுங்க" அப்படின்னு சொல்ல, பிடி சாருமே "என்னது அங்கிளா?" அப்படின்னு கேட்க, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல" அப்படின்னு நம்ம போக்மேக் சொல்றான். "சோலார் ஏன் இப்படி கிரேசியா பண்றான்? பசங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க" அப்படின்னு அந்த பிடி சார் சொல்ல, "என்ன ஆச்சு?" அப்படின்னு மறுபடியும் போக்மேக் கிட்ட கேட்கறான். "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பிடி சார் கையில இருக்கிற நோட்ட எடுத்து போப்மேக் வாங்கி அப்படியே கிறுக்கிடுறான். கிறுக்கிட்டு, "நீ ரொம்ப நல்லவன் பிடி சார்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கருந்து சன்னு கைய பிடிச்சு இழுத்து கூட்டிட்டு போயிடுறான். அப்படியே இந்த சீன் கட் பண்ணிடுறாங்க. அடுத்த சீன்ல நம்ம சன்னுக்கு லாலிபாப் வாங்கி குடுத்துட்டு நம்ம போப்மேக் பேசுறான். "உனக்கெல்லாம் டயர்டே ஆகாதா? ஏன் இந்த அங்கிள இப்படி ஓட வச்சு கஷ்டப்படுத்துற?" அப்படின்னு நம்ம போப்மேக் சன் கிட்ட பேசிட்டு இருக்க. அதுக்கு "எனக்கு என் அம்மா வேணும். எனக்கு எங்க அம்மாவ பார்க்கணும்" அப்படின்னு சொல்ல, "நான் தான் உங்க அம்மாவ கூட்டிட்டு போய் காட்டுறேன்னு சொன்னேன்ல" அப்படின்னு நம்ம போப்மேக் சொல்றான். "எனக்கு இப்பவே பார்க்கணும்னு சொல்ல, இப்போ கிளாஸு. ஸ்கூல் முடியாம எப்படி பார்க்க முடியும்?" அப்படின்னு போப்மேக் சொல்றான். நல்ல வேளை சோலாருக்கு இப்போதைக்கு எந்த கிளாஸுமே இல்ல அப்படின்னு இப்படி திரும்பி பார்க்குறப்போ, சோலாரோட ஷெட்யூல பார்க்குறான். உடனே கத்துறான். "இப்போ நான் என்ன பண்ணுவேன்?" அப்படின்னு அவன் யோசிச்சுட்டே இருக்கிறப்போ, சன்னு "கிட்னாப்பர் நீங்க டீச்சரா வேற ஒர்க் பண்றீங்களா?" அப்படின்னு கேட்கறான். அதுக்கு உடனே "நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். நான் ஒண்ணும் கிட்னாப்பர் இல்ல" அப்படின்னு போப்மேக் சொல்ல, "நீனா எது மாதிரி டீச்சரு? உன்னனா யாருக்குமே பிடிக்காதே. நான் உன்னோட பெட்டர் தெரியுமா? நான் இப்பதான் இங்க வந்தேன். இங்க வந்த உடனே 2 பேர ஃப்ரெண்டா புடிச்சுட்டேன் தெரியுமா?" அப்படின்னு சொல்ல, "நீ பெஸ்ட் தான்" அப்படின்னு சொல்லிட்டே மறுபடியும் ஷெட்யூல பார்க்கறான். "சரி நீ ஸ்மார்ட்டா இருக்கலாம். ஆனா உன்னால என்ன பீட் பண்ணவே முடியாது தெரியுமா?" அப்படின்னு போப்மேக் சன்னு கிட்ட வம்பு இழுக்க, "ஏய் என்ன சொல்ற? என்ன சொல்ற?" அப்படின்னு கேட்க, "நான் உன்னோட நல்லா டீச் பண்ணுவேன். ஆனா உனக்கு அது வராதுல்ல" அப்படின்னு சொல்ல, இப்ப குழந்தைங்களுக்கு தான் எதனா ஒண்ணு சொன்னா, இவனால பண்ண முடியாதுன்னு சொன்னா அத பண்ணுவாங்கல்ல. அது மாதிரி தான் நம்ம போப்மேக் அவன வெறுப்பேத்துறான். "யாரு சொன்னா? நானும் தான் நல்லா டீச் பண்ணுவேன்" அப்படின்னு சன் சொல்றாங்க. அப்படியே இந்த சீன் இங்க கட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் ரூம தான் காட்டுறாங்க. போப்மேக் அவனோட கிளாஸ்க்கு போயிட்டு போர்ட்ல என்னமோ எழுதிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பசங்கள பார்த்துட்டு, "சீட்ட விட்டு யாருமே எழுந்துக்க கூடாது. அப்படி எழுந்துச்சீங்கன்னா பின் விளைவு ரொம்ப மோசமா தான் இருக்கும்" அப்படின்னு போயிடுறாங்க. அந்த போர்ட்ல என்ன எழுதியிருக்குன்னா, பேஜ் நம்பர் 36ல இருக்கிற எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. நெக்ஸ்ட் சன்னோட கிளாஸ தான் காட்டுறாங்க. அங்க போப்மேக்குமே இருக்கான். சன் போர்ட்ல பெருசா சன் அப்படின்னு எழுதுறான். அப்புறம் பசங்க கிட்ட கேட்கிறான். "சன்னோட மீனிங் என்ன? தாய்ல சொல்லுங்க" அப்படின்னு சொல்ல, அங்க ஒரு பொண்ணு சொல்றா. "ஏய் குட் அந்த சன்னு தான் நானு" அப்படின்னு சொல்ல, அங்க இருக்கிற பசங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. "உங்க நேம் சோலார் தானேன்னு" சொல்ல, "இல்ல நான் சன்" அப்படின்னு சொல்ல, உடனே பசங்களுக்குள்ள என்னமோ பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு போப்மேக் சொல்றான். "இன்னைக்கு சன்னா தான் இருக்க போறாங்க சோலார்" அப்படின்னு சொல்ல, உடனே எல்சா "அப்ப நானும் என்னோட நேம சேஞ்ச் பண்ணிக்க போறேன். என் பேர் அண்ணான்னு" சொல்றாங்க. அங்க இருக்கிற பையன் "என் பேர் நான் ஜெயின்னு வச்சுக்க போறேன்னு" சொல்ல, அங்க இருக்கிற மத்த எல்லாருமே நானும் என் பேரை சேஞ்ச் பண்ணிக்க போறேன்னு அவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்க. உடனே நம்ம சன்னுக்கு கோவம் வந்துடுது. ஒரு தொடப்பத்த எடுத்து போர்ட்ல டொம்மு டொம்முன்னு தட்ட, உடனே இது மாரி ஸ்டிக்கர்லாம் வச்சுட்டு, "பசங்க ஒண்ணும் பண்ணக்கூடாது இப்ப நான் தெரியுமா?" அப்படின்னு சொல்ல, உடனே அவனுமே அத கீழ போட்டுடுறான்.
அடுத்து பசங்களுக்கு வந்து நான் இப்போ உங்களுக்கு 1ல இருந்து 100 வரை இங்கிலீஷ்ல சொல்லி தர போறேன் அப்படின்னு சொல்ல உடனே எல்சா இதனால நாங்க கிரேட் 1லயே படிச்சுட்டோம் தெரியுமா அப்படின்னு சொல்ல ஓகேன்னு வேற ஒண்ணு எடுத்துட்டு இப்ப நான் வந்து உங்களுக்கு பாடி பார்ட்ஸை பத்தி சொல்லி தர போறேன். இது ஹெட், இது நோஸ், இது மவுத்னு சொல்ல அங்க இருக்க கண்ணாடி போட்ட பொண்ணு சார் நான் உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன். நெக்குக்கும் த்ரோட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்ல நம்ம சன்னு வந்து திருன்னு முழிக்கிறான். உடனே போப் மேக்கப் பாக்குறான். நீ அவங்க கிட்டயே கேளு அப்படின்னு வந்து அவன் சொல்ல உடனே நீயே சொல்லு அப்படின்றாங்க. நெக்குனா வெளியே இருக்கிறது, பாடிக்கு வெளியே இருக்கிறது. த்ரோட்டுனா இன்சைட்ல இருக்கிறது. இப்போ நெக்ல வந்து நம்ம நெக்லஸ் போடுவோம். ஆனா த்ரோட்ட வந்து நம்மளால கண்ணால பார்க்க முடியாது. அப்ப வந்து எனக்கு வந்து தொண்டை வந்து வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்ல உடனே இவனுமே வந்து கிளாப் தட்ட அங்க இருக்க எல்லாருமே வந்து கிளாப் தட்டிடுறாங்க. அவங்க கிளாஸ் வந்து ரொம்ப சைலண்டா இருக்கவே நம்ம போப் மேக் வந்து வாட்ச் பார்த்துட்டு சரி அவனோட கிளாஸ்க்கு போயிடலாம் அப்படின்னு அவன் மூவ் ஆகுறான். அங்க ஒரு பையன் காரை வச்சுட்டு விளையாடிட்டு இருக்க சன் அவன் கிட்ட போயிட்டு காரை எடுத்துக்கிறான். அவனுக்கு அந்த காரை பார்த்தோன்னே ஆசை வந்துருது. ரேஸ் காரு அப்படின்னு சொல்றான். உடனே ஓ நம்ம டீச் பண்ணணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரை அவன் பின்னாடி இப்படி வச்சுக்கிட்டு இது என்கிட்டயே இருக்கட்டும் கிளாஸ் முடிஞ்ச உடனே தரேன் அப்படின்னு வந்து சொல்லிடுறான். சரி கிளாஸ் லீடர் யாரு அப்படின்னு வந்து சன்னு கேட்க சோலார் உனக்கு என் நேம் கூட தெரியலையோ அப்படின்னு ஒரு பையன் கேக்குறான். என் நேம் சன்னு சொல்லியிருக்காங்க ஏன் சோலார்னு சொல்ற அப்படின்னு வந்து கேக்குறான். எல்சா பொண்ணு மறுபடியும் அப்பனா என் பேரு அண்ணா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வேற ஒரு பொண்ணு அப்ப நானும் நேம் சேஞ்ச் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க உடனே சன்னு வந்து அதெல்லாம் நேம் சேஞ்ச் பண்ண முடியாது. உங்க ஒரிஜினல் நேம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல உடனே எல்சா சொல்றா நீங்க மட்டும் சன்னை வந்து சோலாரை வந்து சன்னுன்னு சேஞ்ச் பண்ணிக்க முடியும். நாங்க மட்டும் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியாத இது என்ன நியாயம் அப்படின்னு கேட்டு எல்லாரும் வந்து மாத்தி மாத்தி என் பேர் இது என் பேர் அது அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்காங்க. போப் மேக் வந்து அவனோட கிளாஸ்க்கு போனா அங்க இருக்கிற கிளாஸ்ல இருக்க பசங்க ரொம்ப வாழுத்தனம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சேர்லயே வந்து குதிரை ஓட்டிட்டு இருக்காங்க. அதாவது வந்து சீட்ட விட்டு எழுஞ்சிக்க கூடாதுன்னு சொன்னாங்க இல்லையா? அதனால அந்த சேர்ல உட்காந்துக்கிட்டு டங்கு டங்குன்னு குதிரை ஓட்டின்னு எல்லாரும் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. உடனே போப் மேக் வந்து ஏய் என்ன பண்றீங்க? நான் உங்கள மூவ் ஆகக்கூடாதுன்னு தானே சொன்னேன் அப்படின்னு பசங்க கிட்ட கேட்க, நாங்க இப்போ சேர விட்டு எந்திரிக்கவே இல்லையே. சேர்லயே தானே விளையாடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பாதி பேர் கத்த, இன்னொரு பொண்ணு சார் நீங்க சொன்னத நான் போர்ட்ல எழுதிட்டேன் பாருங்கன்னு சொல்றான். இவனுக்கு வந்து என்ன பண்றதுன்னே தெரியல. மண்டைய பிச்சுக்கணும் மாதிரி இருக்கு. உடனே ஏன்னு கத்த பக்கத்து கிளாஸ் ரூம்ல இருந்து இன்னும் அதிகமா சவுண்ட் கேக்குது. உடனே வந்து அங்க குடுகுடுன்னு ஓடிடுறான். பக்கத்து கிளாஸ்ல என்ன நடக்குதுன்னா சன்னு வந்து அங்க இருக்கிற டேபிள் எல்லாம் போட்டு சின்ன பசங்களோட வந்து கார் ரேஸ் வந்து விளையாடிக்கிட்டு இருக்காங்க. உடனே வந்து போப் மேக் வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம மறுபடியும் முழிச்சுக்கிட்டு இருக்கான். சவுண்ட் ஹெவியா இருக்கிறதுனால பிரின்சிபலும் அப்புறம் பிடி சாருமே வந்து அங்க வந்துடுறாங்க. இல்லன்னா கிளாஸ் ரூம்ல யார் இப்படி பண்ணதுன்னு கேட்க எல்லா பசங்களுமே வந்து சன்ன தான் கை காட்டுறாங்க. உடனே பிடி சார் வந்து சோலார் கிட்ட போயிட்டு உனக்கு என்ன ஆச்சு சோலார் அப்படின்னு டேபிள் எடுத்து கேட்க அவன் வந்து 100 டைம்ஸ்க்கு மேல சொல்லிட்டான்னா சோலார் இல்ல சன் 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 அப்படின்னு அவன் கத்துறான். அப்படியே இந்த சீன் இங்க கட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பிரின்சிபலோட ரூம்ல தான் வந்து நம்ம போப் மேக், நம்ம பிரின்சிபல், நம்ம பிடி சார் பேசிட்டு இருக்காங்க. கொஞ்ச தூரம் தள்ளி நம்ம சன் வந்து அங்க இருக்கிற பொம்மையெல்லாம் வச்சுக்கின்னு பால்லாம் வச்சுக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருக்கான். இப்ப இவங்க 3 பேரும் சோலார பத்தி தான் பேசுறாங்க. சோலாருக்கு என்ன ஆச்சு? இவன் ஏன் இப்படி பிஹேவ் பண்றான்? இது ரொம்ப சீரியஸா இருக்கே அப்படின்னு பேச, போப் மேக்குமே சோலார் வந்து ஓகே தான் அப்படின்னு சொல்றாங்க. நீ ஓகேன்னு தான் சொல்ற. ஆனா வந்து அவன பாரு எப்படி இருக்கான் அப்படின்னு பேசிக்கிட்டே வந்து போப் மேக்க பாக்க அவன் வந்து ரொம்ப டயர்டா இருக்கான். ஏன்னா நம்ம போப் மேக்கு தான் ஃபீவர் இல்லையா? உடனே அந்த பிரின்சிபல் வந்து இந்தா இத புடி இத வச்சுக்கோ அப்படின்னு சொல்ல அவனுமே வந்து வச்சுக்கிறாங்க. மறுபடியும் சோலார பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. பிரின்சிபல் வந்து பிடி சார பார்த்துட்டு என்ன பண்ணலான்னு கேட்க, அவனுமே வந்து நோட் எடுக்கிறான். பூமிக்கு வந்து சோலார பத்தி ஏதோ ரிப்போர்ட் பண்ணாத, அவன் ஓகே தான் சொல்றாங்க. உடனே வந்து நீ கிளியரா எதுவுமே சொல்ல மாட்ற. நீ ஒண்ணுமே சொல்லலன்னா எப்படி சால்வ் பண்ண முடியும்? அப்படின்னு பிரின்சிபல் கேட்குறாங்க. இப்போ வந்து ஃப்ளாஷ்பேக்க தான் காட்டுறாங்க. ஃப்ளாஷ்பேக்ல வந்து அவங்க அம்மா வந்து எப்ப பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருப்பாங்கல்ல, அதுதான் வந்து அவங்க காதுல போயிட்டே இருக்கு. அந்த சமயத்துல வந்து அவன் படிச்சுக்கிட்டு இருக்கான். படிக்கும்போதே அவன் தெரியுது ரொம்ப டயர்டா இருக்கான். அவனுக்கு ஃபீவர்ன்னு. அவன் அத பத்தி யோசிச்சு யோசிச்சு என்ன பண்ணிடுறான், அப்படியே வந்து புக்கு மேலயே படுத்துக்கிறான். அதுக்கப்புறம் வந்து நம்ப சோலார் தான் வந்து அவன கூட்டி பெட்ல படுக்க வச்சு ஸ்பாஞ்ச் பாத் வந்து பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. போப் மேக் எழுந்திச்ச உடனே சோலார் வந்து ஓகேவான்னு கேட்க, அவனுமே வந்து நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்றான். ஓகே எனக்கு புரியுது. உன் பிரச்சனைய நீயே வந்து சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறது நல்ல விஷயம் தான். ஆனா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால உனக்கு எதனா ஒரு பிரச்சனைன்னா சொல்லு. அப்படி வந்து உன்னால சொல்ல முடியலன்னா அட்லீஸ்ட் மேஜிக் வேர்டாச்சும் சொல்லு அப்படின்னு வந்து நம்ம சோலார் சொல்ல. போப் மேக்குமே வந்து யோசிச்சுட்டு என்ன சொல்றான்னா, ஸ்பாஞ்ச் பாத் அப்படின்னு சொல்லிடுறான். ஸ்பாஞ்ச் பாத்தா அப்படின்னு சோலார் கேட்க மேஜிக் வேர்டுன்னு சொல்றாங்க. சீரிஸோட ஸ்டார்ட்டிங்ல சொல்லியிருப்பாங்க இல்லையா? எதனா ஹெல்ப் வேணும்னா
யூனிக் வேர்ட் யூஸ் பண்ணலான்னு அதை தான் வந்து இப்போ வந்து நம்ம போப்மேக் வந்து சோலார் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ப்ரெசென்ட்டுக்கு வராங்க. போப்மேக் வந்து ஸ்பாஞ்ச் பாத்ன்னு சொல்ல அவங்க 2 பேரும் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஐ மீன் எனக்கு உங்க ஹெல்ப் வேணும்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து போப்மேக் வந்து யார்கிட்டயுமே ஹெல்ப் கேட்க மாட்டாங்க. சோலார் கிட்ட மட்டும் தான் வந்து அதுவும் வந்து எத்தனையோ நாள் பொறுத்து தான் சொல்லியிருப்பாங்க. இப்ப வந்து சோலாருக்காக இவன் வந்து பிரின்சிபல் கிட்டயும், பிடி சார் கிட்டயும் ஹெல்ப் கேட்குறாங்க. அததான் இப்ப நம்மளுக்கு காட்டுறாங்க. சோலார பத்தி தான் இப்ப வந்து நம்ம போப்மேக் வந்து சொல்லிட்டு இருக்கான். அவனோட மைண்ட் வந்து இப்ப 7 வயசு பையன் போல இருக்கு. இது வந்து ஆக்சிடென்ட்டோட எஃபெக்ட் தான் சொல்ல. உடனே பிடி சார் சொல்றாரு, "மார்னிங் வந்து சோலாரா தானே இருந்தான்னு?" கேட்க, "ஆமா, மார்னிங் வந்து சோலாரா தான் இருந்தாங்க. லஞ்சுக்கு அப்புறம் அவன் தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம் அகைன் சன்னா மாறிட்டான்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் சோலார் இப்படி இருக்கிறது யார்கிட்டயும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிக்க, உடனே பிரின்சிபல், "இது ஆக்சிடென்ட்னால தான் நடந்துச்சுன்னு எங்ககிட்ட நீ சொல்லியிருக்கலாம்ல. ஏன் ஹைட் பண்ண?" அப்படின்னு கேட்க, "இல்ல, மெயின் கேம்பஸ்ல ஒரு டீச்சருக்கு வந்து இது மாரி ப்ராப்ளம்னால அவங்க டீச் பண்றதே இல்ல. அவங்கள வந்து வேலைய விட்டு தூக்கிட்டீங்கன்னு பிடி சார் சொன்னாருன்னு சொல்ல, உங்களுக்கே தெரியும்ல சோலார் வந்து டீச் பண்றத எப்படி லவ் பண்றான்னு. இப்ப வந்து நம்ம பிடி சார் வந்து இப்படி வந்து எழுதினா, இப்ப வந்து அவனோட வேலை போயிடும். அதனால தான் நான் வந்து வருத்தப்பட்டுட்டு அவன பத்தி யாருக்கும் தெரிய வேணாம்னு நெனச்சேன்." அப்படின்னு வந்து போப்நெக் சொல்ல, உடனே வந்து நம்ப பிடி சார் வந்து என்னமோ எழுத, நான் எழுதாதன்னு தானே சொன்னேன் அப்படின்னு வந்து நம்ம போப்மேக் சொல்றான். உடனே பிரின்சிபல் சொல்றாங்க, "ஏய் நீ இன்னும் நல்லா பெருசா எழுதுன்னு" சொல்லிட்டு, அவங்க வந்து ஒரு கதைய சொல்றாங்க. என்னன்னா, அந்த டீச்சருக்கு அப்படி ஆனது உண்மதான். ஆனா வந்து அவங்க வேலைய விட்டுலாம் தூக்கிக்கல. எல்லாரும் வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டிங்கா இருந்து டேக் கேர் பண்ணிக்கிட்டோம். இப்போ அதே சப்போர்ட்டிங் தான் நம்ம சோலாருக்கும் தேவ. சோலார் வந்து என்னோட ஜூனியர். அதனால நம்ம எல்லாருமே வந்து அவன வந்து டேக் கேர் பண்ணிக்கலாம். அவனுக்கு சப்போர்ட்டிங்கா இருக்கலாம் அப்படின்னு வந்து பேசிட்டு இருக்காங்க. இப்பதான் வந்து நம்ம போப்மேக் முகத்துல கொஞ்சம் சிரிப்பே வருது. பிடி சார் சொல்றான், "இப்ப சோலார் வந்து 7 வயசு கிட்ட இருக்கிறது எந்த ப்ராப்ளமும் இல்ல. ஏன்னா 7 வயசு குழந்தைய எப்படி சமாளிக்கணும், எப்படி மெயின்டெயின் பண்ணணும்ன்றது வந்து நம்மளுக்கு நல்லாவே தெரியும்." அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு அடுத்த சீன்ல எல்லா டீச்சர்ஸையும் வர வச்சுட்டு, அவங்க கிட்ட, "இவங்க தான் உங்க லிட்டில் சன்" அப்படின்னு நம்ம சோலார இன்ட்ரோ பண்ண, எல்லாருமே அவங்க கிட்ட வந்து "ஹலோ சன்" அப்படின்னு சொல்றாங்க. எல்லாருமே வந்து சன் கிட்ட வந்து கொஞ்சி கொஞ்சி பேசிட்டு இருக்காங்க. அப்படியே வந்து நம்ம போப்மேக் வந்து சிரிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். இதுக்கு அடுத்த சீன்ல வந்து போப்மேக் வந்து சன்னோட அம்மா கிட்ட பேசிக்கிட்டு, "சன் இத பாரு உங்ககிட்ட வந்து ஒருத்தவங்க பேசணுமான்னு" ஃபோன குடுக்க, சன் வந்து அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. "இத பாரு, போப்மேக் அங்கிள் சொல்றத கேளு. நீ ஒழுங்கா பிஹேவ் பண்ணனா, அம்மா வந்து சீக்கிரமா உன்ன கூட்டிட்டு போவேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஃபோன வச்சுடுறாங்க. இதுக்கு அடுத்த சீன்ல வந்து ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட போயிட்டு நம்ம பிடி சார் வந்து, இவரு வந்து சோலார். ஆனா கொஞ்சம் நாள்ல சன்னா தான் இருப்பாங்க. அவர் லிட்டில் சன்னா இருக்கும்போது, இவரு எல்லாரையும் நீங்க நல்லா டேக் கேர் பண்ணிக்கணும். இவர்கிட்ட நல்லா கைண்டா நடந்துக்கணும். ஃப்ரெண்ட்லியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, எல்லார்கிட்டயுமே வந்து இவங்க இப்படி பேசுறத பார்த்துட்டு நம்ம போப்மேக்குமே வந்து கொஞ்சம் ஹாப்பியா இருக்கான். பசங்களுமே வந்து சன், சன் அப்படின்னு பேசுறாங்க. நெக்ஸ்ட் வந்து சன் வந்து தூங்கிட்டு இருக்காங்க. பிரின்சிபல் வந்து சன் கிட்ட இருக்கிற அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ஒரு சார்ட்ட பார்க்குறாங்க. அப்போ வந்து பிடி சாரும் போப்மேக்கும் வந்து பேசிட்டு இருக்காங்க. "சன்ன ஹேண்டில் பண்றது ஈஸி தான்" அப்படின்னு வந்து பிடி சார் சொல்ல, போப்மேக், "நீ ஏன் அப்படி சொல்றேன்னு?" கேட்க, "எல்லா கிட்ஸ விட சன்னு எவ்வளவோ பரவால்ல" அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு என்னமோ அப்படி தோணல. எல்லா கிட்ஸோட இவன் தான் வாலு பையனா இருப்பான் போலன்னு சொல்ல, பிரின்சிபல் வந்து, "நீ தப்பா சொல்ற போப்மேக், இத பாருன்னு" அந்த சார்ட்ட குடுக்குறாங்க. அந்த சார்ட்ல வந்து நம்ம சன் வந்து ஒரு டிராயிங் பண்ணியிருப்போம். ஃபீவரா ஒருத்தவங்க படுத்துட்டு இருக்க மாரியும், அவங்களுக்கு வந்து ஸ்பாஞ்ச் பாத் பண்ற மாரியும் அதில என்ன எழுதியிருக்காங்கன்னா, "ஐ அம் சாரி. நான் மோசமா நடந்துக்கிட்டேன். என்னால தான் உங்களுக்கு ஃபீவர் வந்துச்சு அங்கிள்ன்னு" எழுதியிருப்பான். அப்படியே வந்து நம்ப போமேக் வந்து சிரிக்கிறான். "அட்லீஸ்ட் சன் வந்து இப்போ உன்ன கிட்னாப்பர்ன்னு கூப்பிடல. அதுவரைக்கும் சந்தோஷம்" அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் போப்மேக்குமே வந்து நம்ம பிடி சார் கிட்ட வந்து, "நான் உன்கிட்ட வந்து மோசமா நடந்துக்கிட்டேன். ஆக்சுவலி நான் அப்படி இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு வர, அவனுமே வந்து "நோ ப்ராப்ளம்" அப்படின்னு சொல்றான். அவன் அப்படி சொன்ன உடனே, "இல்ல எனக்கு உன்ன புடிக்காதுன்றான்." "என்ன?" அப்படின்னு கேட்க, "எனக்கு உன்ன புடிக்காது. எனக்கு வந்து யூனிவர்சிட்டில இருந்தே புடிக்காது. ஸ்கூல் டேஸ்ல இருந்தே உன்ன புடிக்காது. ஏன்னா வந்து எப்ப பார்த்தாலும் உங்க அம்மா வந்து நீ பெட்டர், நீ ரொம்ப அமேசிங், நீ பெர்ஃபெக்ட்ன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதனால எனக்கு புடிக்காதுன்னு சொல்ல, நீ தான் அப்படி சொல்லணும். நான் அப்படி பெர்ஃபெக்ட்டா இருந்ததுனால எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, நான் வந்து தெரப்பி எடுத்துட்டு இருக்கேன். எனக்கு வந்து ஓசிடி ப்ராப்ளம் இருக்கு தெரியுமா?" அப்படின்னு வந்து அவன் பேச, "எனக்கு ஒண்ணு மட்டும் தான் ஆசையா இருந்தது. எப்பயுமே எனக்கு வந்து உன் கூட ஃப்ரெண்டா இருக்கணும்னு தான் ஆசை" அப்படின்னு சொல்ல, "நம்ம எப்பயுமே ஃப்ரெண்டு தானே. அதாவது நம்ம ரொம்ப லாங் டேஸ்ல ஃப்ரெண்டா தானே இருக்கோம்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் உள்ள போறாங்க. போப்மேக் வந்து சேடா நின்னுட்டுருக்கு. நம்ம சோலார் வந்து மோளத்த எடுத்து தட்டிக்கிட்டே, "ஸ்பாஞ்ச் பாத் ரெடியா?" அப்படின்னு சொல்றான். உடனே வந்து அவனுமே வந்து கத்தி அவனோட பாரத்தெல்லாம் ஏற்கிறான். அதுல என்ன கத்துறான்னா, "என்னால ஃபைனல் எக்ஸாம் நல்லா பண்ண முடியல. அதனால என்னால நல்ல மார்க் வாங்க முடியல.
என் அம்மா எப்பயுமே அவன் தான் பெட்டர்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவன் டாப்பா இருக்கான். நான் ரொம்ப கம்மி மார்க் வாங்குறேன் அப்படின்னு கத்திட்டே இருக்கேன். அவன் சொல்ல சொல்ல நம்ம சோலார் வந்து முழத்த நிப்பாட்டவே இல்ல, அடிச்சுக்கிட்டே இருக்கான். அப்புறம் பூப்மேக் வந்து அவனோட கைய பிடிச்சு போதும் நிப்பாட்டு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த சமயத்துல வந்து நம்ம சோலார் சொல்லியிருப்பாங்க, நீங்க இப்ப வேணா இப்படி இருக்கலாம். ஆனா ஃபியூச்சர்ல வந்து நீங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருப்பீங்கன்னு சொல்ல, அதுக்கு எனக்கு ஒண்ணும் அவன் கூட ஃப்ரெண்டா இருக்கணும் விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நேரம் பொறுத்து நம்ம சோலார் வந்து அவன பார்த்து சிரிக்க, "என்ன?" அப்படின்னு கேட்க, "இன்னும் எவ்வளோ நேரம் என் கைய இப்படியே பிடிச்சிட்டு இருக்க போற? மார்னிங் வரைக்கும் இப்படியே தான் இருக்க போறியான்னு?" கேட்க, அவனுமே வந்து கைய விட்டுடுறான். அப்புறம் இப்ப பிரின்சிபல் சொல்றாங்க, "ஹே கைஸ், நமக்கு சன்ன எப்படி டீல் பண்றதுன்னு தெரிஞ்சுச்சு. சோலார் சீக்கிரமா வருவான்னு நம்பலாம்." அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து கிளம்புறாங்க. போப்மேக்கு வந்து ஒரு ஐடியா வருது. அப்படியே அந்த சீன கட் பண்ணி நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. சன் வந்து எழுஞ்சுக்கிறான். போப்மேக் வந்து அவனோட முகத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கான். "டேய் என்னடா பண்ற? இவ்வளோ சீக்கிரமா நீ எழுந்துச்சிட்டியே?" அப்படின்னு கேட்க, "நீ சோலாரான்னு?" கேட்க, "ஆமா நான் சோலார் தான்." அப்படின்னு சொன்ன உடனே அவன் வந்து அவன ஹக் பண்ணிக்கிறான். "நீ ஒரு ஒரு வாட்டியும் தூங்கி எழுந்துச்சுக்கிறப்போ தான் சோலார் அண்ட் சன்னா மாறுற." அப்படின்னு சொல்ல, "என்ன?" அப்படின்னு கேட்குறாங்க. "இல்ல உனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுல்ல, அந்த சமயத்துல நீ தூங்கி எழுந்திச்ச உடனே சன்னா இருந்த. வீட்டுக்கு வந்த உடனே நீ தூங்குன இல்லையா? மார்னிங் வந்து சோலாரா ஆகிட்ட. அதுக்கப்புறம் ஸ்கூல்ல நீ தூங்குன, ஸ்கூல்ல வந்து நீ சன்னா மாறுன. இப்ப மறுபடியும் நீ சோலாரா இருக்க." அப்படின்னு சொல்ல, "என்ன சொல்ற?" அப்படின்னு பேசுறான். "ஆனா இத பத்திலாம் நீ கவலைப்படாத. நான் வந்து உன்ன ஹேண்டில் பண்ணிக்கிறேன்." அப்படின்னு வந்து சொல்ல, சோலார் வந்து போப்மே கிட்ட சொல்றான், "நீ உன்ன ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிக்காத சரியா? கொஞ்சமாச்சும் நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ. நீ இப்படி எனக்காக கஷ்டப்படுறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு." அப்படின்னு சொல்ல, "அப்படிலாம் இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு உடனே சோலார் வந்து, "நீ எனக்காக இப்படிலாம் பண்றியா?" அப்படின்னு அவன கட்டிப்பிடிச்சு அவன கிஸ் பண்றான். அவன் தள்ளி விடுறான். மறுபடியும் கிஸ் பண்ணி, "ஏய் கொஞ்சமாச்சும் ஸ்ட்ரையா நடந்துக்கோ." அப்படின்னு அப்படியே பின்னாடி திரும்பி பார்க்க, அங்க வந்து பிரின்சிபலும் நம்ம பிடி சாரும் தான் இருக்காங்க. உடனே ஜெய் சொல்றான், "இப்ப வந்து சோலார் வந்து உன்ன 6 முறை வந்து கிஸ் பண்ணிட்டாங்க. இப்ப வந்து என் ஓசிடி என்ன சொல்லுதுன்னா, போப் மேக்கவே சோலார வந்து 6 டைம் கிஸ் பண்ணணும்." அப்படின்னு சொல்ல, சோலார் வந்து போப் மேக்க பார்க்குறான். "ஸ்பாஞ்ச் பாத்தா?" அப்படின்னு கேட்க, அவனுமே ஆமான்னு சொல்றான். போப் மேக் வந்து யார்கிட்டயும் ஹெல்ப் கேட்க மாட்டான் இல்லையா? ஃபர்ஸ்ட் டைமா வந்து ஹெல்ப் கேட்டவனே, "பரவாயில்லையே நீ ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிட்டியே!" அப்படின்னு சொல்லி ஹாப்பியா காட்டுறாங்க. பிரின்சிபலும் அங்க இருக்கிற தலகாணிய எடுத்து அவங்க மேல அடிச்சு, அவங்க மேல விழுந்து கொஞ்சம் ஜாலியா ஃபன்னா போகுது. தென் வந்து போப் மேக் வந்து ஸ்டேஜ்ல வந்து பேசிட்டு இருப்பாங்க இல்லையா? ஸ்டேஜ்ல பேசுறத காட்டிலும் அதோட வாய்ஸ் தான் காட்டுறாங்க. அதுல வந்து என்ன சொல்லிட்டு இருப்பாங்கன்னா, "எனக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்துச்சு. கஷ்டமா இருந்துச்சு. ஆனா நான் எப்படியோ ஹேண்டில் பண்ணுவேன்னு நெனச்சேன். மத்தவங்க கிட்ட ஹெல்ப் கேட்டதுக்கு அப்புறமா தான் எனக்கு எல்லாமே வந்து ரொம்ப லைட்டா ஃபீல் ஆச்சு. அப்பதான் நான் ரியலைஸ் பண்ணேன், என்ன ப்ராப்ளமா இருந்தாலும் நம்ம தனியா ஃபேஸ் பண்ணக்கூடாதுன்னு." அவங்க ஒண்ணா ஹாப்பியா சாப்பிட்டுக்கிட்டே இருக்க, அப்படியே வந்து சோலார் வந்து போமேக் கைய புடிக்கிறாங்க. அப்படியே பாஸ்ட்ல வந்து அவங்க வந்து ஸ்பாஞ்ச் பாத் பண்ணுவாங்க இல்லையா? அந்த சமயத்துல அவங்க அவங்க கைய புடிச்சத தான் காட்டுறாங்க. அப்படியே இந்த எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க. இந்த எபிசோட் செம்மையா இருந்துச்சுல்ல. எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. அதுவும் சன் பண்ணது வந்து ரொம்ப ஃபன்னா இருந்துச்சு. உங்களுக்கு இந்த எபிசோட் புடிச்சிருக்குதான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் உங்கள வேற வீடியோல பார்க்குறேன். பாய் ஃபிரெண்ட்ஸ். அப்புறம் ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. டாடா! பாய் பாய்.